பூமிக்கு அடியில 100 அடிக்கு மேல தோண்டியும் ஒரு கற்சிலையோட அடிப்பகுதிய கண்டுபிடிக்கவே முடியலன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ம், அதுவும் பத்தாதுன்னு அந்த சிலை தினமும் 3 முறை தன்னோட நிறத்தை தானாவே மாத்திக்கிட்டே இருக்கு. சரியா சொன்னீங்க. இத கேட்கும்போது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கிராபிக்ஸ் காட்சி மாதிரி தோணும். ஆனா இது நம்ம நாட்டுல இன்றும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிஜமான நிகழ்வு. கண்டிப்பா. அறிவியல், தெர்க்கம், தரவுகள் இது எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களுக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இடையில ஒரு மர்மமான தொடர்பு இருக்கு இல்லையா? அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம். அதுக்காகத்தான் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் உண்மையாவே ரொம்ப வித்தியாசமானவை. ஆமா, அதாவது தனிப்பட்ட மனிதர்கள் சந்திச்ச விளக்க முடியாத சில ஆன்மீக அனுபவங்கள், பல ஆயிரம் வருஷங்களா பூட்டி கிடக்கிற பழமையான கோவில்களோட ரகசியங்கள், தியானத்தோட அறிவியல், அப்புறம் திருமந்திரம் மாதிரி ஆழமான இலக்கியங்கள்னு ஒரு பெரிய தொகுப்பே இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு மனிதர்கள் அந்த இறைவனை, முக்கியமா சிவனோட ஆற்றலை தங்களுக்கு வெளியேயும் சரி தங்களுக்கு உள்ளேயும் சரி எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். ஏன்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற அந்த வறண்ட விவாதங்களை விட இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற கோணம் ரொம்ப ஆழமானது. ஒரு மனிதன் அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுசா நம்பும்போது அவனுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு இது ரொம்ப நுட்பமா பதிவு பண்ணிருக்கு. ஆமா, அந்த மாற்றத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற ஆன்மீக அனுபவங்கள் தொகுப்புல இருந்து ஒரு நிகழ்வை பார்க்கலாம். சிவபாத சேகரன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காரு. ம், அந்த வெள்ளம் வந்த நிகழ்வு தானே? அதேதான். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவரோட நண்பரும் சிதம்பரத்துல மார்கழி திருவாதிரை தரிசனத்தை முடிச்சிட்டு திருநாரையூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது வீராணம் ஏரியோட உபரி நீர் ஒரு காட்டாற்று வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, மரங்களையே வேரோட சாய்க்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான வேகம். கரையில நின்னுகிட்டு இருக்க இவங்களுக்கு முன்னாடி போவதா இல்ல பின்னாடி திரும்புவதான்னு எதுவுமே புரியல. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி நிக்கும்போது மனித மூளையோட சிந்தனை திறன் முற்றிலுமா முடங்கிடும். கண்டிப்பா முடங்கிடும். அப்ப தங்களுக்கு தெரிஞ்ச ஆகப்பெரிய பாதுகாப்பு வளையமான அந்த பிரார்த்தனையை நோக்கி தான் மனம் தானாகவே ஓடும். சரியா அந்த தருணத்துல இடுப்புல ஒரு கச்சையும் தலையில ஒரு முண்டாசும் கட்டிய ஒரு நடுத்தர வயதுடைய நபர், முன்பின் தெரியாத ஒருத்தர் அங்க திடீர்னு தோன்றாரு. அட, தோன்றி திருநாரையூர் போகணும்னு என்னை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மரண பயம் காட்டுற வெள்ளத்துல கூட்டிட்டு போறார். இது உண்மையாவே சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம். ஆமா, கழுத்தளவு தண்ணி வந்ததும் சிவபாத சேகரனுக்கு பயம் உச்சத்துக்கு போயிடுது. உடனே அவர் அப்பர் சுவாமிகளோட சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற தேவார பதிகத்தை பாடத் தொடங்குறார். ம், அந்த பதிகத்தை பாடி முடிச்சதும் அந்த முண்டாசு கட்டுன நபர் அவங்கள பத்திரமா மறுக்கரையில சேர்த்துடுறார். நான் இங்கே இருக்கேன், நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிறார். சரி, அப்புறம் என்னாச்சு? இவங்க அவசர அவசரமா கோவிலுக்கு போய் பொல்லா பிள்ளையாருக்கும் சிவனுக்கும் ஒரு இளநீரை காணிக்கையா கொடுத்துட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த நபர் அங்க இல்ல. அக்கம் பக்கத்துல கேட்டா அப்படி யாருமே அந்த பக்கம் வரலன்னு சொல்றாங்க. ஓ, மாயமா மறைஞ்சிட்டாரா? மனிதர்கள் ஆபத்துல இருக்கும்போது மூளை சில விஷயங்களை அதீதமா உணரும்னு உளவியல் சொன்னாலும் இந்த நிகழ்வை நாம வெறும் மாயான்னு ஒதுக்கிட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த தேவார பதிகம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு ஆழமான ஒளி அதிர்வு. அந்த அதிர்வு அவங்க மனசுல ஒரு அசைக்க முடியாத நங்கூரத்தை, அதாவது ஒரு ஆங்கரை உருவாக்கி இருக்கு. ஒரு நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடா இயற்கையோட சீற்றத்தையே கடக்க ஒரு உதவி கிடைச்சிருக்கு. அந்த உதவி மனித வடிவுல வந்ததா இல்ல அந்த சூழ்நிலையே அவங்களுக்கு சாதகமா மாறியதா அப்படிங்கறத விட அந்த தருணத்துல பிரபஞ்சத்தோட ஒரு சிறு துகளா தங்களை அவங்க உணர்ந்த அந்த அனுபவம் தான் இங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. மனித உருவுல வந்த அந்த உதவி ஒருபுறம் இருக்கட்டும். ஆனா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த நிறம் மாறும் கல்ல கொஞ்சம் கவனிப்போம். ராஜஸ்தான்ல இருக்கிற அச்சலேஸ்வர் மகாதேவ் கோவில பத்தின குறிப்புகள் நம்ம ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த லிங்கம் தினமும் 3 முறை நிறம் மாறுமே, அதுதானே? காலையில சிவப்பு நிறம், மதியத்துல காவி நிறம், சாயங்காலம் கோதுமை நிறமா மாறுதுன்னு சொல்றாங்க. அதேதான். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த லிங்கத்தோட ஆழத்தை கண்டுபிடிக்க சுமார் 100 அடிக்கு மேல தோண்டி பார்த்திருக்காங்க. ஆனா அதோட அடிமுனைய யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ம், விஞ்ஞானிகள் இத சூரிய ஒளியோட கோணங்களால் ஏற்படுற ஒரு ஆப்டிக்கல் நிகழ்வு, அதாவது ஒளியியல் மாற்றம்னு சொல்றாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்க்கலாம். விஞ்ஞானிகள் இத ஒளியியல் நிகழ்வுன்னு சொன்னாலும் அந்த நிஜமான ஆச்சரியம் வெறும் அறிவியல்ல இல்ல.
அது பக்தர்களிடம் ஏற்படுத்துற அந்த ஆழமான உணர்வுல தான் இருக்கு இல்லையா? இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அறிவியல் அத ஒளியல் மாற்றம்னு விளக்குறது அதோட பௌதிகத்தன்மையை புரிஞ்சுக்க உதவுது. ஆனா, அந்த இடத்துக்கு போற ஒரு சாமானிய பக்தருக்கு அது வெறும் வேதியியல் இல்லனா ஒளியல் மாற்றம் கிடையாது. வேற எப்படி அவங்க அதை உணர்றாங்க? அந்த நிறமாற்றம் காலத்தோட நகர்வையும் இயற்கையோட பல்வேறு பரிமாணங்களையும் தன் கண்முன்னே காட்டுற ஒரு நேரடி அனுபவம். மனித மூளைக்கு எல்லாத்தையும் அளந்துடணும்னு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு தேடுவோம். 100 அடிக்கு மேல தோண்டியும் ஆழம் காண முடியல அப்படிங்கிறது உன் அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இங்க இருக்கு அப்படிங்கிறத மனிதனோட ஈகோவுக்கு உணர்த்துற ஒரு உளவியல் கருவி. அது அறிவியலை தாண்டி ஒரு ஆழமான வியப்பு உருவாக்குது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட கோவில்லையும் ஒவ்வொரு அறிவியல் இல்லனா ஆன்மீக ஆச்சரியம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி பழங்கால மனிதர்கள் ஒட்டுமொத்த தேசத்தோட புவியியலையே ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக வரைபடமா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க சேக்ரெட் ஜியோகிராஃபியை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சத்குரு அவங்களோட விளக்கத்துல காசிய பத்தி படிக்கும்போது அது உண்மையாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. மார்க் ட்வெயின் சொன்னது போல காசி ரோமாபுரி, எகிப்து மாதிரி நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பே உருவான ரொம்ப பழமையான ஒரு நகரம். ஆமா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் காஷியை தோண்டி பார்த்தப்போ ஒண்ணுக்கு கீழே ஒன்னா 6 முழுமையான நகரங்கள் அடுக்கடுக்கா புதைங்கிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சத்குரு காஷிய ஒரு மாபெரும் ஒளியின் தூண் அப்படின்னு குறிப்பிடுறார். ஒரு டவர் ஆஃப் லைட். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா, காஷிய ஒரு நகரம்னு சொல்றதை விட அத ஒரு மாபெரும் வடிவியல் கருவி, அதாவது ஒரு பிரம்மாண்டமான யந்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும். யந்திரம்னா ஒரு மெஷின் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். பண்டைய மக்கள் பெருநகரங்களை வெறும் குடியிருப்புக்காக மட்டும் கட்டல, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து மனிதர்களோட விழிப்புணர்வை உயர்த்துவதற்கான ஒரு கருவியாதான் அந்த நகரத்தோட தெருக்களையும் படுத்துறைகளையும் கோவில்களையும் வடிவமைச்சாங்க. ஓ, அதனாலதான் அது ஒரு ஆன்மீக மையமா இருந்திருக்கா? ஆமா, காசி ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகமா இருந்திருக்கு. கலை, அறிவியம், கணிதம், தத்துவம்னு மனித அறிவை தேடிய அத்தனைக்கும் அது ஒரு மையப்புள்ளியா செயல்பட்டிருக்கு. அந்த முழு நகரமே மனிதர்களை ஒரு உயர்ந்த அதிர்வலையில வச்சிருக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு மாபெரும் தொழில்நுட்பம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே வடக்குல இருந்து கொஞ்சம் தெற்க வந்தோம்னா ராமேஸ்வரம். உலகின் மிக நீண்ட பிரகாரம் கொண்ட கோவில். ராமன் இலங்கைக்கு போயிட்டு வந்த பின்னாடி சிவனை வழிபட நினைச்சப்போ அனுமன் காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வர தாமதமானதால ராமன் தான் கையாலேயே மணல்ல ஒரு லிங்கம் செஞ்சு வழிபட்டார்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆமா, அந்த மணல் லிங்கம் தான் இன்னைக்கும் அங்க இருக்கு. இன்றும் கூட ராமேஸ்வரத்துல இருக்கிற அக்னி தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் காசியிலையும், காசியோட கங்கை நீரை எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்திலையும் விடுறது ஒரு கட்டாயமான சடங்கா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தொடர்பு. ஒரு புறம் இந்தியாவோட வடக்கே ஒரு மாபெரும் ஒளித்தூண், மறுபுறம் தெற்கே கடலோரம் மணலால் செய்யப்பட்ட ஒரு லிங்கம். ஏன் இவ்ளோ பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினாங்க? இந்த கோவில்கள் எல்லாம் பிரபஞ்சத்தோட ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக அதிர்வலைய, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சியை ஈர்க்க பழங்காலத்து பிரம்மாண்டமான ஆண்டனாக்கள் போல செயல்பட்டனவா? நீங்க சொல்ற அந்த ஆண்டனா உதாரணம் மிகச்சரியானது. மனுஷன் இயற்கையாகவே தன்னோட அன்றாட பிழைப்புவாதத்துல அந்த சர்வைவல் மோட்ல சிக்கி கொள்ளக்கூடியவன். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பிடுறது, நாளைக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்போம். அந்த வட்டத்தை தாண்டி அவன் சிந்திப்பது ரொம்ப குறைவு. இப்படிப்பட்ட மனிதர்களை அந்த வட்டத்துல இருந்து வெளியே இழுக்க ஒரு மாபெரும் ஆன்மீக தூண்டுதல், ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த தூண்டுதல்கள் தான் காசியும் ராமேஸ்வரமும். ஓ, அதனாலதான் ஒரு முறையாவது அங்க போகணும்னு சொல்றாங்களா? ஆமா, ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது காசிக்கு இல்லைனா ராமேஸ்வரத்துக்கு செல்லணும்னு ஏன் கட்டாயப்படுத்தினாங்க? அந்த இடங்களோட பிரம்மாண்டமும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த அதிர்வலையும் மனிதனோட மூளையில ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் யார், இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற தேடல் அவனுக்குள்ள தானாகவே மலரும். அட, இதனாலதான் தென்னிந்திய திருமணங்கள்ல காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான சடங்கு இருக்கோ. மாப்பிள்ள திடீர்னு நான் சன்னியாசியா காசிக்கு போறேன்னு செருப்பும் கொடையுமா நாடகம் ஆடுவார். அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமா, மனிதனோட உலக ஆசைகளை துறந்து ஞானத்தை தேடுற பயணம் என்றாலே அது காசியோடு எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஒருவேளை ஒருத்தரால காசி மாதிரி மாபெரும் ஆண்டனாக்களை தேடி வெளியில பயணம் செய்ய முடியலன்னா என்ன செய்யறது?
இதுக்காக தான் ஒலிகளை பயன்படுத்தி நம்ம உடலையே ஒரு ஆண்டனாவா மாத்துற முறைய உருவாக்குனாங்களா? மிக நுட்பமான கேள்வி. வெளியுலக பயணம் சாத்தியமில்லாத போது மனிதன் தன்னுடைய சொந்த உடலையே ஒரு பிரபஞ்சக் கருவியா மாத்திக்கிற அறிவியல்தான் மந்திரங்கள். நமசிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா பிரிக்குது. திருமூலர் கூட இத பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, திருமூலர் கூறுவது போல இந்த 5 எழுத்துக்களும் மனித உடலோட முக்கிய ஆற்றல் மையங்களான சக்கரங்களோடும் பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்களோடும் நேரடி தொடர்புடையவை. அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நா அப்படிங்கிறது பிருதிவி, அதாவது நிலம் மற்றும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும், மா என்பது அப்பு, அதாவது நீர் மற்றும் மணிப்பூரகத்தையும் குறிக்குது. சி என்பது தேயு, அதாவது நெருப்பு மற்றும் அநாகதத்தையும், வா என்பது வாயு மற்றும் விசுத்தியையும், யா என்பது ஆகாயம் மற்றும் ஆக்ஞ சக்கரத்தையும் குறிக்குது. இது வெறும் குறியீடுகள் கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம ஆதாரங்கள்ல இந்த மந்திரத்தை உச்சரிப்பதுல 3 நிலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்தமா வாய்விட்டு சொல்வது தூல ஜபம், உதடுகள் மட்டும் அசைய சத்தம் வெளியே வராமல் சொல்வது சூக்ஷ்ம ஜபம், நாவே அசையாமல் முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளேயே உணர்வா ஓதுவது காரண ஜபம். சரியா சொன்னீங்க. இத சாதாரணமா படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இத ஒரு எளிய உதாரணத்துல சொல்லணும்னா, சத்தமா மந்திரம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்கற மாதிரியும், காரண ஜபம் அப்படிங்கிறது அந்த இசை எந்த சத்தமும் இல்லாம நமக்குள்ளேயே மிக தெளிவா ஓடுறது போலவும் எடுத்துக்கலாமா? அட, அந்த ஒப்பீடு அதோட பின்னால் இருக்கிற அறிவியலை ரொம்ப அழகா விளக்குது. நரம்பியல் ரீதியா, அதாவது நியூராலஜிக்கலா பார்த்தோம்னா, நம்ம ஒரு மந்திரத்தை சத்தமா உச்சரிக்கும் போது அது நம்ம காதுகளோட வழியா மூளைக்குச்சு போகுது. ஸ்பீக்கர் மாதிரி. ஆமா. ஆனா உதடே அசையாம உள்ளுக்குள் காரண ஜபமா உச்சரிக்கும் போது அது நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிற வேகஸ் நரம்ப நேரடியா தூண்டுது. வேகஸ் நரம்புன்னா அது எதுக்கு முக்கியம்? இந்த நரம்பு தான் நம்ம இதயம், நுரையீரல், அப்புறம் செரிமான மண்டலம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ஒரு மந்திரத்தை ஓசையின்றி முழுமையான மனக்குவிப்போட உச்சரிக்கும் போது அது மூளையோட அலைகளை மாத்தி உடலோட ஒட்டுமொத்த வேதியியலையும் சாந்தப்படுத்துது. ஓ, அதனாலதான் மாணிக்கவாசகரோட திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்றாங்களா? நிச்சயமா. அந்த வார்த்தைகளோட அதிர்வுகள் மனிதனோட நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கி உருக்குற தன்மை கொண்டவை. ஒலியின் மூலமா உடலை மாத்துறத பத்தி பேசணும். இதையே உடல் ரீதியா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற திருமூலரோட முறையான யோக பயிற்சிக்கு நாம இப்ப வருவோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறது திருமூலரோட வாக்கு. ஆமா, நம்ம உடம்பையே ஒரு கோயில மாத்துற தத்துவம் அது. இத அடிப்படையா வச்சு ஒரு மனிதன் இறைத்தன்மைய அடைய 33 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு தியான பயணத்தை நம்ம ஆதாரங்கள் ரொம்ப விரிவாக பேசுது. நம்ம முதுகுத்தண்டுல இருக்கிற சுஷும்னா நாடி, இடா நாடி, பிங்களா நாடி இத பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. அந்த அக்னிக்கலை, சந்திரக்கலை, சூரியக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சக்கரங்கள் வழியா உச்சந்தலையில இருக்கிற சகசிராரத்துக்கு கொண்டு போற பயணம் இது. இத 3 கட்டமா பிரிச்சிருக்காங்க இல்லையா? பிரிச்சிருக்கிறாங்க. இந்த நாடிகள் அப்படிங்கிறது ஏதோ கற்பனையான குழைகள் கிடையாது. நவீன அறிவியல் படி நம்ம தண்டுவடத்துக்குள்ளே போற மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் அந்த சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலங்களைத்தான் பழங்காலத்தவர்கள் நாடிகள்னு அழைச்சாங்க. ஓ, அப்ப அது சயின்ஸ். கண்டிப்பா. இந்த 33 நாள் பயணம் அப்படிங்கிறது மனித உடலை முற்றிலுமா ஒரு ரீசெட் பண்ற அறிவியல் முறை. 11 நாட்கள் உடல் சுத்தி. இதுல ரொம்ப ஈஸியா ஜீரணமாகக்கூடிய சாத்விக உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். அதாவது ஸ்ரீமகான மண்டலத்துக்கு அதிக வேலை கொடுக்காம ஆற்றலை மிச்சப்படுத்துறது. ஆமா. இதோடு தடாசனம் மாதிரி ஆசனங்கள் மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணணும். அடுத்த 11 நாட்கள் மனசுத்தி. தினமும் 45 நிமிஷம் தியானம், சோகம் அப்படிங்கிற அஜபா ஜபம் பண்ணணும். சோகம்னா அவனே நான் அப்படிங்கிற அர்த்தம் தானே? ஆமா. அஜபா ஜபம்னா வாயால உச்சரிக்காம மூச்சு உள்ளே இழுக்கும்போது சோனும் வெளிவிடும்போது ஹம்முனும் உடலோட இயற்கையான சுவாசத்தையோ ஒரு மந்திரமா மாத்துறது. கூடவே தினமும் 1 மணி நேரம் மௌன விரதமும் இருக்கணும். சரி, கடைசி 11 நாட்கள் ஆன்ம தரிசனம். இந்த நாட்கள்ல தியானத்துல உட்கார்ந்து 6 சக்கரங்களோட நிறங்களை வரிசையாக கற்பனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மூலாதாரத்துக்கு சிவப்பு, சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு, மணிப்பூரகத்துக்கு மஞ்சள், அநாகதத்துக்கு பச்சை, விஷுத்திக்கு நீலம் மற்றும் ஆக்னேய்க்கு கருநீலம்.
இறுதியா உச்சந்தலையில இருக்கிற சகசிராரத்துல ஒரு மாபெரும் பேரொளியா சிவனோடு இணையிற அந்த சமாதி நிலையை அடையணும். இதனால மரண பயம் நீங்கி பேரானந்தம் கிடைக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. ஆனா எனக்கு இங்க ஒரு நியாயமான சந்தேகம் வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல எப்பவும் போன்ல மூழ்கிக்கிட்டோம், காஃபி குடிச்சுக்கிட்டோம், ஒரு நிமிஷத்துக்கு 100 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டோம் ஓடிக்கிட்டு இருக்கிற இன்றைய அவசர உலக மனிதர்களால திடீர்னு இந்த 33 நாள் கடுமையான பயிற்சியை செய்யறது நடைமுறையில சாத்தியம்தானா? இது ஏதோ காட்டுக்கு செல்ற முனிவர்களுக்கானது போல இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு நம்ம பரவலா பேசுற டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கறதோட மிகச் செறிவான பழமையான வடிவம் தான் இந்த 33 நாள் பயிற்சி. இதை செய்ய நீங்க காட்டுக்கு செல்ல வேண்டியதில்ல. அப்புறம் எப்படி இந்த அவசர உலகத்துல இதை செய்யறது? நாம எப்பவுமே கடந்த காலத்தை பத்தின கவலையிலையோ இல்லனா எதிர்காலத்தை பத்தின பயத்திலையோ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியான போன் பயன்பாடும் காஃபியும் நம்ம நரம்பு மண்டலத்தை எப்பவுமே ஒருவித பதற்றத்துல, அதாவது ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லயே வச்சிருக்கு. உண்மைதான், எப்பவும் ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கு. இந்த 33 நாள் பயிற்சி அப்படிங்கிறது அந்த பதற்றத்தை துண்டிச்சு காலத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு உங்க மூளைய இப்போ அந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிற நித்தியத்துல வாழ கத்துக் கொடுக்கிற ஒரு வழிமுறை. இது ஒரு நியூரோலாஜிக்கல் ரீசெட். அதனால நேரம் இல்லாதவங்களுக்கும் அதிக மன அழுத்தம் உள்ளவங்களும் தான் இது மிக மிக அவசியமானது. உடலையும் மனதையும் கடந்து அடுத்ததா நம்ம முன்னோர்களோடும் பிரபஞ்ச நேரத்தோடும் எப்படி இணையறோம் அப்படிங்கிறது அதை விட சுவாரஸ்யமானது. நம்ம ஆதாரங்கள்ல சித்திரை மாத அமாவாசை பத்தியும் தர்ப்பணம் பத்தியும் விரிவாக பேசப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துல மொத்தம் 96 தர்ப்பண நாட்கள் இருக்காம். ஆமா, இதுக்கு ஷண்ணாவதி தர்ப்பணம் அப்படின்னு பேரு. முக்கியமா சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு நாம தர்ப்பணம் செய்யறதன் மூலமா நம்மளோட முந்தைய 21 தலைமுறைகளுக்கும் இனி வரப்போற 21 எதிர்கால தலைமுறைகளுக்கும் ஆசி கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நவீன மரபணு அறிவியல், அதாவது எபிஜெனெட்டிக்ஸ் இத ரொம்ப அழகா விளக்குது. நீங்க இன்னைக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குதா நினைக்கலாம். ஆனா உங்களோட செல்களுக்குள்ள உங்களுக்கு முந்தைய 21 தலைமுறைகளோட அச்சம், பசி, வெற்றி, தோல்வின்னு அனைத்துமே டிஎன்ஏ வடிவுல பதிவாகி இருக்கு. ஓ, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அமாவாசை அன்னைக்கு செய்யப்படுற அந்த சடங்கு வெறும் தண்ணீரை ஊத்துற வேலை கிடையாது. உங்களை இந்த பூமியில கொண்டு வந்து சேர்த்த அந்த 21 தலைமுறை உயிரியல் சங்கிலியை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி சொல்ற ஒரு ஆழமான உளவியல் பயிற்சி. நீங்க அமைதியா இருந்து அந்த நன்றியை உணரும்போது உங்க மரபணுல இருக்கிற பதற்றம் குறைஞ்சு அது உங்களுக்கு அடுத்து வரப்போட 21 தலைமுறைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான தொடக்கத்தை கொடுக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம ஒரு மாபெரும் பிரபஞ்ச கடிகாரத்தோட ஒரு பகுதியா உணர்றோம். இந்த சடங்குகள் மூலியமா நாம இறந்தவர்களை மட்டும் நினைவு கூறல, 21 தலைமுறைகளை கொண்ட ஒரு பெரிய காலக்கோடுடன், ஒரு பெரிய டைம்லைனோட நாமே இணைச்சுக்கிறோம். நிச்சயமா. இதுக்காகத்தான் ராமேஸ்வரத்துல தர்ப்பணம் செய்யும் போது சில கடுமையான விதிகளை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு தர்ப்பணம் செஞ்சு மீண்டும் அக்னி தீர்த்தத்துல நீராடணும். ஆமா. அதுக்கப்புறம் கோவில்ல இருக்கிற 22 தீர்த்தங்கள்ல நீராடி சாமி தரிசனம் செஞ்சுட்டு வேற எங்கும் செல்லாம நேரா வீடு திரும்பணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அதிர்வலைகளை சிதற விடாம அப்படியே வீட்டுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பழக்கம் இது. ரொம்ப சரியான விளக்கம். அதே போல நேரத்தோட இன்னொரு ஆழமான இணைப்பு சௌமியவார பிரதோஷம். சௌமியவார பிரதோஷம்னா என்னங்க? புதன்கிழமையில வர்ற பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் ஒன்னா இணையிற ஒரு அபூர்வமான நாள் இது. பிரதோஷம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட சுழற்சியோட தொடர்புடைய ஒரு நேரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உலக காப்பதற்காக சிவன் அருந்தி நந்தியோட கொம்புகளுக்கிடையே நடனமாடியதான் இதோட வரலாறு. இது ஒரு புராண கதை தானே? கதை மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான குறியீடு. பிரபஞ்சத்துல உருவாகிற நெகட்டிவ் எனர்ஜியை, அதாவது எதிர்மறை ஆற்றல்களை உள்வாங்கி அதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்ற ஒரு காஸ்மிக் நிகழ்வாவே இது பார்க்கப்படுது. இந்த நேரத்துல வில்வாஷ்டகம் படிப்பதும் தியானம் செய்வதும் மனித மனதுக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை நீக்கக்கூடியது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பக்தி மற்றும் அர்ப்பணிப்போட எல்லைய சித்திரை மாதத்துல நடக்கிற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவுல நம்மால மிக ஆழமா பார்க்க முடியுது. திருநங்கைகள் அங்கே கூடி தாலி கட்டிக்கிட்டு தேரோட்டத்துக்கு பின் அந்த தாலியை அறுத்து வளையல்களை உடைச்சு வெள்ளை புடவை அணியறாங்க. ஆமா, அது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு.
சமூகத்தோட வழக்கமான கட்டமைப்புக்கு வெளியே இருக்கிற ஒரு சமூகம் மகாபாரதத்தோட அரவானோடு தங்கள உணர்வுபூர்வமா இணைச்சுக்கிட்டு வெளிப்படுத்துற இந்த மாறுபட்ட பக்தி முறை உண்மையாவே ரொம்ப நெகிழ்ச்சியானது. அதுதான் பக்தியோட உச்சம். அங்கே தர்க்கத்துக்கு இடமே இல்ல. ஒரு புராண நிகழ்வ தங்களோட சொந்த வாழ்க்கையோட வழியோடும் தியாகத்தோடும் இணைச்சு ஒட்டுமொத்த பிரபஞ்ச நாடகத்துல தங்களுக்கான ஒரு மாபெரும் இடத்தை திருநங்கைகள் அந்த ஒரு இரவுல அடைஞ்சிடுறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம நம்ம ஆதாரங்கள் வழியா பல பிரம்மாண்டமான விஷயங்களை பேசியிருக்கோம். சிதம்பரத்துல வெள்ளத்தை கடக்க உதவிய அந்த முண்டாச கட்டின நபர் அப்படிங்கிற ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக அனுபவத்துல தொடங்கி 100 அடி தோண்டியும் ஆழம் காண முடியாத நிறம் மாறும் சிவலிங்கம் அப்படிங்கிற வெளிப்புற அற்புதம் வர பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம காசியோட வடிவியல் அமைப்பும் ராமேஸ்வரத்தோட அந்த ஆண்டனா மாதிரி பிரம்மாண்டமும் பத்தி பேசணும். கண்டிப்பா. அப்புறம் நமசிவாய மந்திரம் நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிற அறிவியலும் நம்ம வியக்க வச்சது. தண்டுபடத்தோட வழியே செல்ற 33 நாள் தியான பயணம் எப்படி மூளைய ரீசெட் செய்து 42 தலைமுறைகளோட மரபணு தொடர்ச்சிய அமாவாசை சடங்குகள் எப்படி இணைக்குது அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே வெவ்வேறா தெரிஞ்சாலும் அடிப்படையில ஒரு மனிதன் தன்னோட அன்றாட எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தோட மாபெரும் காலக்கோடு மற்றும் ஆற்றலோடு தன்னை எப்படி இணைச்சுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு தொழில்நுட்பங்கள் தான் இவ. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. திருமூலர் சொன்னது போல உங்க உடலே ஒரு பிரம்மாண்டமான கோவில்னா, சத்குரு சொன்னது போல காசி ஒரு மாபெரும் ஒளியின் தூண்னா, நீங்க ஒவ்வொரு முறை முழு விழிப்புணர்வோடு மூச்சை உள்ளிழுத்து சோ என்றும் மூச்சை வெளிவிட்டு ஹம் என்றும் சொல்லும் போதும் உங்களுக்குள்ளேயே செங்கல் செங்கலா ஒரு புதிய காசியை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா? இத பத்தி நீங்களே சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.